கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் நாம் பலவீனத்தோடு இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் போன பகுதியில் நாம் பார்த்தோம், நாம் மகிழ்ச்சியாக இருப்பதே நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பலன். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பலப்படுத்தி வருகிறார். எத்தனையோ பலவீனங்கள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எப்பொழுதும் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நமக்கு புதிய பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது பகுதியிலும் கூட நல்ல அருமையான பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை மூலமாய் மகிமைப்படுத்தினோம். கர்த்தர் உண்மையாகவே ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு வரியும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டு என்னங்கம்மா நீங்கள், அவர் நல்லா உற்சாகமாக பேசினார், நல்லா இருந்தது. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், எல்லாரும் சந்தோஷமாக இருந்தோம். காலையில் ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே ஒரு மேகம் நம் மீதை மூடி கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் எப்படி இருப்பீங்களா? பலன் அடைவீர்கள். அப்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது நமக்கு ஒரு புதிய பலனை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. நான் பலவீனம், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பலவான்களாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே நாம் ஒவ்வொருவரும் பலசாலிகளாக இருக்கிறோம், பலவான்களாக இருக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த இந்த புதிய பலனுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் ஆவியிலே நாம் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இப்பொழுது நீர் என்னோடு பேசுங்க, என்னோடு இடைப்படுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே நாங்களும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. 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 உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி, உம்முடைய மகிமைக்காய் நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் இருக்கிறீர், அதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. 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 மனிதர்கள் மாறி போகலாம், ஆனால் தேவனே நீர் மாறாதவராய் இருந்து எங்களை இம்மட்டும் நடத்தி வந்த உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசுங்க என்று சொல்லுவோம். ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. கர்த்தர் நல்லவர் அப்பா. பலவீனத்தோடு வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துங்க. கண்ணீரோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, வியாதியோடு அப்பா நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி ஏக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரோடும் நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். அடிமை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போது நீதி நிமித்தம் நாம் யார் துன்பப்படுறோமோ நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோமா? பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம், நாம் பாக்கியவதிகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் வருகிற துன்பங்களை, துயரங்களை கண்டு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நமக்கு துன்பம் வர 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 ஆண்டவர் நம்மை பாக்கியவான்களாய், பாக்கியவதியாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த உலகத்தில் எத்தனையோ பெயர்கள் வச்சிருக்கலாம், பட்ட பெயர்கள் வைக்கலாம், வீட்டில் செல்லமாக கூப்பிடுற பேரும் வச்சுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பட்டம் என்னன்னா, நமக்கு கொடுக்குற ஒரு பெயர் என்னன்னா, நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பாக்கியவதிங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. அப்போ உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் நீங்களாம் செய்யணும், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ உலகத்தை ஜெயித்த ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
பயங்கள் வருதா? இயேசுவின் நாமத்துல பயமே போ, ஏனென்றால் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அப்போ நாம் துயரப்பட நமக்கு துக்கங்கள் வர வர, நமக்கு பலவீனங்கள் வர வர, நமக்கு உபத்திரவங்கள் வர வர ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறபடினாலே அநேக உபத்திரவத்தின் வழியாக நம்ம என்ன செய்கிறார்? கடந்து போக பண்ணுகிறார். ஆனாலும் அந்த உபத்திரவத்தை தாங்கும்படியான பலனை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் உபத்திரவத்தை கண்டு அல்லது நமக்கு வருகிற பிரச்சனைகளை கண்டு, நமக்கு வருகிற வியாதிகள் பலவீனங்களை கண்டு நாம் பயந்து இருந்தோமானால் இவ்வளவு நாள் நம் உயிரோடு இருந்திருக்கவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்ம ஒவ்வொரு நாளும் தாங்கி வந்திருக்கிறது. அவருடைய மகிமை நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு வந்திருக்கீங்களா? துயரத்தோடு வந்திருக்கீங்களா? இன்றோடு ஆண்டவரே, என் துயரத்தை மாற்றுகிறவர் நீர், என் துக்கத்தை மாற்றுகிறவர் நீர், எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசு என்னோடு கூட இருக்கிறீர், இனி நான் துக்கமுகமாய் இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினால இனி பிசாசனவன் பலவிதமான துக்கங்களை கொண்டு வருவான், பலவிதமான காரியங்களை கொண்டு வருவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் சோர்வுக்கு, பலவீனங்களுக்கு, துயரத்துக்கு நாம் இடம் கொடுத்தோமானால் அந்த துயரம் நம்ம அதிகமாய் ஆழ்த்தும், அந்த துன்பம் நமக்கு அதிகமாய் வரும். உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே நம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம உபத்திரவம் வர 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 நாம் இன்னும் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம், அவருடைய வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த உபத்திரவத்திற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னா வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை யாராவது வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். ம் 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 ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து மனதுருகிற தெய்வமாய் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனையோ விதத்தில் நாம் புகழ்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், கிருபை நிறைந்தவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, எல்லா ஆண்டவர் கொடுக்கிற எல்லா விதமான அந்த அவருடைய நாமத்தை நாம் துதித்து அவரை போற்றுகிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மீது மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மனதுருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம் 34வது வசனத்திலே, அநேக திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஆத்துமாக்கள் வீணாய் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்களே, இவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்காங்களே. மேய்ப்பனில்லாத ஆடு எப்படி இருக்கும்? அது தானாய் போகும், எங்கேயாவது போகும், எங்கேயாவது மாட்டிக்கொள்ளும், ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொள்ளும், அதை மீட்டு கொண்டு வரவே முடியாது. ஆனால் மேய்ப்பன் இருக்கிற ஒரு ஆடு எப்படி இருக்கும்? அந்த மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற ஆடாக இருக்கும். அந்த மேய்ப்பனு அவர் எங்கே போகிறாரோ அந்த இடத்துல அது என்ன செய்யும்? போகும். அவர் எந்த இடத்துல கொண்டு போய் விடுறாரோ அந்த இடத்துல அது மேய்த்து கொண்டு வரும். புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அந்த மேய்ப்பன் என்ன செய்வான்? கொண்டு போய் விடுவான். ஆனால் இந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் எங்கனாலும் போய் சிக்கிக்கொள்ளும். அது போல இருக்கக்கூடாது. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அந்த ஆடுகளை பார்த்து மனதுருகினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய சபையில் வந்திருக்கிற நாம் இங்கே கொஞ்ச நாளைக்கு, அங்கே கொஞ்ச நாளைக்கு, இந்த சபையில் நல்லா இருக்குதா பார்க்கலாம், இங்கே நல்லா பாட்டு பாடுறாங்களா பார்க்கலாம், அங்கே நல்லா செய்தி கொடுக்குறாங்களா, அல்லது அந்த பாஸ்டர்மா நல்லா இருக்காங்களா, ஒத்து வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு, இல்லை வேற ஒரு இடத்துக்கு கொஞ்ச நாளைக்கு சபை மாறி மாறி போகக்கூடாது. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்த்து அவர் மனதுருகினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்மை பார்த்து, நம்முடைய கஷ்டங்களை பார்த்து யாருமே மனதுருக மாட்டாங்க. நம்ம இடத்துல நிறைய பணம், நம்ம இடத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்தால் எல்லாரும் நம்மை தேடி வருவாங்க. தூரத்து சொந்தம் கூட என்ன செய்யும்? இது என் சொந்தம், என் சகோதரி, என் பெற்றோர், அதாவது என் பெரியப்பா, என் பெரியம்மா, தாத்தா, பாட்டின்னு சொல்லி வருவாங்க. ஆனால் எல்லாமே நம்மை விட்டு போயிடுச்சுன்னா கிட்ட இருக்கிற உடன் பிறந்தவங்க கூட என்ன பண்ணுவாங்க? தூரமாக போயிடுவாங்க. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே நீர்தான் எனக்கு போதும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை, அவருடைய கரத்தை நாம் பிடித்து கொள்வோமானால் அவர் நம் மீது மனதுருகி நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே அநேக திரளான ஜனங்களைப் போல, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல நாம் இருக்கக்கூடாது என்று சொல்லிதான் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். இந்த வார்த்தை 4 சுவிசேஷங்களில் நாம் படிக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா,
லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்திலும் இந்த வார்த்தை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தேவனுடைய வார்த்தை, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்புறம் பாருங்க, அவர் அதாட விடல. அந்த அதிகாரத்தில் என்ன படிங்க, திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அவர் என்ன பண்ணாராம், அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக ஜனங்களை கண்டு அவர் அப்படியே விட்டுட்டு போகல, அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலான வார்த்தையை சொன்னார். அவர்களை எந்த விதத்தில் அவர்களை தேற்ற வேண்டும், ஆற்ற வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அதனால அநேக அந்த ஜனங்களை கண்டு அவர்களுக்கு மனதுருகி, அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொன்னார் என்று சொல்லி என்ன பார்க்கிறோம். ஆதியில வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தை தான் நமக்கு முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பேசுகிறார் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்துகிறது. அந்த வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அந்த வார்த்தை நமக்கு புதிய பலனை கொடுக்கிறது. அந்த வார்த்தையினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுகிறோம். ஹல்லேலூயா. ஆகையினாலே நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து காத்துருங்க. ஆண்டவர் பாதத்தில் வந்து அமர்ந்துருங்க. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல தேவ சமூகத்தில் யார் யார் வந்து காத்திருந்து ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் புதிய ஆசீர்வாதத்தை கட்டளிட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. 33, 34 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33, 34, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்பட வேண்டாம். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. அருமையான சகோதரனே, சகோதரியே, நாளைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படியே தான் இருக்குமா என் குடும்பம் அப்படின்னு சொல்லி நாளைக்காக கவலைப்படாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலகத்தில் நீங்கள் என்னென்ன ஆசீர்வாதங்களை கேட்டு விரும்பி ஜெபிக்கிறீர்களோ, ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருக்கு சித்தமான காரியங்களை நீங்கள் கேட்பீர்களானால் எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு நிறைவாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் நினைச்சிருக்கலாம், இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த பொருள் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும், ஒருவேளை இந்த சுகம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்காத காரியங்களை கூட கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படியானால் நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யணும்? தேட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை எங்கே போய் தேடுறது? வேதத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய ரகசியங்கள் நமக்கு புரிய வைக்கிறது. பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கணும். அது எப்படி தியானிக்குமா? பிரியமாயிருந்து. எந்தெந்த காரியத்திலோ நாம் பிரியமாயிருக்கிறோம், எதையோ வாங்க பிரியப்படுறோம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தை வாங்கி அதை தியானிக்க அதில் ஒரு பிரியம் நமக்கு காணப்பட வேண்டும். அப்படி பிரியமாயிருந்து நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையானது நமக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். போன பகுதியில் சொன்னாங்க, நம்ம போய் கடையில் ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்கணும். கேட்டால் தான் அவங்க என்ன செய்வாங்க? என்ன பொருள் வேணும்னு சொல்லுவாங்க. இல்லை எதுவுமே வேணாம், நான் அமைதியாக நின்றுட்டுருக்கணும்னு வச்சுங்க, எனக்கு பருப்பு வேணும் கேட்டால் தான் எனக்கு என்ன செய்வாங்க? தருவாங்க. அது கேட்காம நான் அமைதியாக இருந்தேன்னா உனக்கு என்ன வேணும்னு அவர் கேட்கவே மாட்டேன் நம்மக்கிட்ட. அப்போது பாருங்கள், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். அப்போ தேடும் பொழுது தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். அவரிடத்துல கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்போ நம்ம கேட்கணும், ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும். மனுஷனை நம்பி ஏமாந்து போவதை விட கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருந்து அவரிடத்துல நாம் கேட்கும் பொழுது கேட்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலக காரியங்களை குறித்தே நாம் சிந்தித்து கொண்டில்லாதபடி, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்காதபடி, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வைத்துவிட்டு, இயேசுவே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி, நீர் யெகோவா ஈரா இருக்கிறீர் என்று சொல்லி நம்மளுடைய பாதத்தில் நாம் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மார்த்தாள் பாருங்க, அநேக காரியங்களை குறித்து என்ன பண்ணாங்களாம்? கவலைப்பட்டாங்க. ஆனால்
மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்துருந்தாங்க. அவர் என்ன பேசுவார், என்ன எனக்கு ஆறுதல் சொல்லுவார் என்று சொல்லி அவர் பாதத்திலே உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் மார்த்தாளுக்கு என்ன ஆச்சு, மரியாள் எப்போ பாரு இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்துருக்காங்க, அவங்க ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன்றாங்க, என் கூட வந்து ஒரு ஹெல்ப்பும் பண்ணலைன்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறாங்க. ஆனால் மரியாள் பாருங்க, எதை குறித்தும் கவலைப்படாம ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்க என்ன பேச சித்தமா இருக்கிறீங்களோ அதை பேசுங்க ஆண்டவரே, அதை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு அப்பேற்பட்ட காரியங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து யாரை குறித்து மனதுருகினார் என்று சொல்லி இன்னொரு வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40-42 வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40 வசனம் 42 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து முழங்காற்படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க ம் 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 அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து என்ன பண்றாரு, அவர் முன்பாக முழங்கால் படிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், வேண்டிக் கொண்டான். இயேசு என்ன பண்ணார்னா, மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குஷ்டரோகிக்கு தெரியும், ஆண்டவர்கிட்ட போனா, இயேசு கிட்ட போனா எனக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான். நாமும் கூட தேவ சமூகத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா, ஒரு பெரிய பெரிய அதிகாரிகிட்டையோ அல்லது ஏதோ ஒரு நமக்கு ஒரு சலுகை கிடைக்குது அல்லது ஒரு வேலை கிடைக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்ககிட்ட போய் எனக்கு இது வேணும், இந்த உதவி வேணும் ஐயா, எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், பணிவோடு கேட்குறோம். அந்த குஷ்டரோகி பாருங்க, இயேசுவிடத்தில் வந்து அவன் என்ன பண்ணுறான், வேண்டிக் கொள்கிறான். முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நீங்கள் என்னென்ன காரியங்களை கேட்கிறீர்களோ அந்த காரியங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மனதுருகினார். பாருங்க, அந்த குஷ்டரோகியை பார்த்து அவர் என்ன செய்தார், மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். அப்போ ஆண்டவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே நம்முடைய சித்தம் எதுவோ அது என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி நாம் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, திருமணத்துல அதாவது இணையக்கூடாத இரண்டு பேரும் என்ன பண்றாங்க, இணைகிறாங்க. அதாவது அவிசுவாசியும் விசுவாசியும் என்ன பண்ணக்கூடாது, இணைக்கப்படக்கூடாது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் அந்த ஆசையில், அதாவது அவர்கள் இந்த திருமணம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய சித்தத்திற்கு அவர்கள் ஒப்பு கொடுக்காம பலவிதமான காரியங்களில் மாட்டிக்கொண்டு கடைசியில் அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பிதாவின் சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்தவர்களா, இயேசுவின் சித்தம் என்ன என்பதை அறிந்தவர்களா, ஆண்டவருடைய சித்தத்திற்கு என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அதை செய்யுங்கன்னு சொல்றேன்னா, ஆண்டவர் கட்டாயம் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் மனதுருகினார். மனதுருகினது மாத்திரமல்ல, அவனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பலவீனத்தோடு இருக்கீங்களா, சுகவீனத்தோடு இருக்கீங்களா, கஷ்டத்தோடு இருக்கீங்களா, என்னுடைய சாபம் நீங்களே, என்னுடைய குடும்பத்தில் அந்த சாபம் நீங்கவே இல்லை, இது இப்படியே தான் இருக்குது, அந்த பிரச்சனை இப்படிதான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா, ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்முடைய சித்தம் என்னமோ அது தெரியாது, நீங்க உங்களுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக ஜனங்களை கண்டு அவர் மனதுருகி, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிற மக்களை பார்த்து மனதுருகினது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அவருடைய வார்த்தையை, அவருடைய அன்பான வார்த்தையை, அவருடைய ஆறுதலான வார்த்தையை அவர்களுக்கு சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த குஷ்டரோகிக்கு தேவன் சுகத்தை கொடுத்தார். ஏன்னா அவன் பாருங்க, முழங்கால் படிட்டு உம்முடைய சித்தம் எதுவும் அதை செய்யுங்க ஆண்டவரே, ஏசப்பா நீங்க தான் அற்புதம் செய்கிறீங்களே, எனக்கு செய்யுங்கன்னு சொல்லலை, முழங்கால் படிட்டு வேண்டிக் கொண்டான். நம்ம இடத்துல தாழ்மை காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாராம், கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். மனுஷன் எதிர்த்து நின்னா ஆண்டவர்கிட்ட போகலாம், ஆண்டவரே எதிர்த்து நின்னா நம்ம யாருக்கிட்ட போக முடியும்? அப்படியானால் ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், ஆண்டவரே
என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை இன்னும் தாழ்த்துகிறேன். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் வரையும் அவர் என்ன செஞ்சாரு? தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பெரியவர்களுக்கு முன்பாக, பெற்றோருக்கு முன்பாக, அல்லது ஆசிரியர்களுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் தாழ்மைப்படும் பொழுது தேவன் நம்மை மேன்மையாக உயர்த்துவார். நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் அநேக ஆசீர்வாதங்களை தந்து உங்களை உயர்த்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை அழகு பார்க்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் தாழ்மை காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிதாவே, பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் அநேகர் என்ன பண்ணுறோம்? நான் இதை செஞ்சுட்டேன், அதை செஞ்சுட்டேன்னு சொல்லி பெருமையாக சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீ என்ன தான் செஞ்சாலும் என் சித்தத்தை நீ நிறைவேற்றலனா, அல்லது நீ தாழ்மையாக இல்லைன்னா உனக்கு எந்த ஆசீர்வாதமும் நான் என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நமக்கு தாழ்மை இருக்குமானால், நாம் தாழ்மையாய் வாழ்வோமானால், கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பலத்த கரத்திற்குள்ளே நாம் என்ன செய்யணும்? அடங்கி இருக்க வேண்டும். அவர் நம்மை உயர்த்தும் வரையிலும் நாம் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நாம் அடங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நம்மை உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இனி ஒரு காலம் என்னுடைய அழகை குறித்தோ, என்னுடைய படிப்பை குறித்தோ, அல்லது என்னுடைய வீட்டை குறித்தோ, என்னுடைய பணத்தை குறித்தோ நான் ஒரு காலம் நான் பெருமை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரே, அப்பா எனக்கு தாழ்மை தாங்கன்னு சொல்லி யாராரு ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துகிறார்களோ அவர்களை எல்லா மனிதர்களுக்கு முன்பாகவும் அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம். நீங்கள் தேவ சமூகத்தில் தாழ்த்தி 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 ஜெபிக்கும் பொழுது வெளியரங்கமாய் கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மனதுருகினார். அந்த குஷ்டரோகிக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம். ஆண்டவரே, நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், ஜெபிக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் ஜெபம் பண்ண முடியல. வேதத்தை வாசிக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் அப்போ தான் தூக்கம் வருது. ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. உங்களுடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன். என் குறைகளெல்லாம் மன்னித்து ஆண்டவரே நம்முடைய வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க எனக்கு அப்பேற்பட்ட ஒரு கிருபை தாங்காண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு தாழ்மை கற்றுக் கொடுக்கிற தேவன், அவர் எப்படி தாழ்மையாய் கடைசி வரையில் இருந்தாரோ அதே தாழ்மை நாம் கற்றுக்கொண்டு அவருக்கு நாம் பிரியமாய் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக பார்க்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39வது வசனம். எடுத்தவர்கள் வாசிங்க. ம் 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 ஹல்லேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நிறைய பேர் அவருடைய பிரசங்கத்தை கேட்க வந்தவர்கள் பசியா இருக்காங்க, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லி சீஷர்கள் சொன்ன பொழுது அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் எல்லாரையும் பசும்புல்லின் மேல என்ன செய்யுங்க, உட்கார வைங்க, பந்தி பந்தியாக வரிசை வரிசையாக உட்கார வைங்கன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுக்கு சொல்றாரு. பாருங்க, 500 பேராக அவர்கள் என்ன செய்யறாங்க? உட்கார வைக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பிரியம்னா, நாம் ஒழுங்காக இருந்தால் தான் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஒழுங்கினமா இருந்தால், ஒழுங்கினமான காரியங்களை செய்வோமானால் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு, அவர் சொல்லுகிற அந்த ஒழுங்கான காரியங்களுக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஒழுங்கான காரியத்தை நம்முடைய ஊழியத்திலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற மாதிரி நாம் ஒழுங்காக வாழ்வோமானால் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாக 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மிடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்பது ஒரு ஒழுங்கை அவர் எதிர்பார்க்கிறார். என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகள் ஒழுங்கா இருக்க மாட்டாளா, பரிசுத்தமா இருக்க மாட்டாளா, என் மகன் பரிசுத்தமா இருக்க மாட்டானா, நான் சொன்ன வார்த்தையின்படி நடக்க மாட்டானா என்று சொல்லி அவர் நம்மை
சோதிக்கிற, நம்மை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒழுங்கினமான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஒருவேளை நாம் நல்லா தான் இருக்கிறோம், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் இருக்கிறோம், நான் சபைக்கு எத்தனையோ வருஷமா நான் சபைக்கு வரேன், நான் நல்லா தான் இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனால் நம்மிடத்தில் ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒழுங்கினமான காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படுமாயின், ஆண்டவரே இந்த காரியத்தை விட்டு நீக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் பிதாவை நோக்கி அண்ணாந்து பார்த்து அது என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இவ்வளோ பேருக்கு நான் இந்த ஆகாரத்தை எப்படி கொடுப்பேன்னு ஒரு வேளை அவர் நினைச்சிருக்கலாம். அவர் தனியாக போய் ஆண்டவர் சமூகத்தில் அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் கொண்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் அண்ணாந்து பார்த்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு அருள் செய்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நீ எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் சின்ன சின்ன காரியமா இருக்கலாம், அது ஒரு சின்ன பொருள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இது என் பலத்தினாலே நான் சம்பாதித்தது அல்ல, ஆண்டவர் நீர் கொடுத்த கிருபை, நீர் கொடுத்த ஆசீர்வாதம் என்று சொல்லி அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, அப்பா நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்காக நன்றி என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ஜெயமாய் முடிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நாம் ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கிறவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14:40 வசனம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40வது வசனம். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. பாருங்க, எல்லா காரியத்திலும் நாம் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே சரிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்க, அந்த பகுதியில் எனக்கு இப்பேற்பட்ட பிரச்சனை இருக்குது, என்னை சரிப்படுத்துங்க ஆண்டவரே, நான் கோவப்படுறேன் ஆண்டவரே, நான் ரொம்ப சண்டை போடுறேன் ஆண்டவரே, பொறாமைப்படுறேன் ஆண்டவரே, எனக்குள்ள அடிக்கடி வருகிற பொறாமை நாவி என்னிடத்துல எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மிடத்தில் காணப்படுகிற கரடுமுரடான காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்ததை நீக்கி விடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால எந்த ஒரு ஆசீர்வாதமா இருந்தாலும் பாருங்க, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அப்போ நம் பெண்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் என்னன்னா, முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவர்கள். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரியே, தாயே, நாம் எல்லாரும் குணசாலிகளாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ முத்துக்களை பார்க்கலாம், முத்து தான் உலகத்தில் உயர்ந்ததுன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த முத்துக்களை பார்க்கலாம் நாம் எப்பேற்பட்டவர்களாக இருக்கலாமா? விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். அப்போ நாம் ஆண்டவர் சமூகத்தில் நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்யறாளாம்? கட்டுகிறாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். நிறைய வசனம் நம் நீதிமொழிகளில் நீங்கள் வாசித்திருப்பீங்க. அப்போ நம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வீட்டை நாம் கட்டுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீட்டை கட்டுறதில்ல, அந்த வீட்டில் இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாரையும் நம்ம என்ன பண்ணுறோம்? அன்பினாலே, அன்பின் கயிறுகளாலே கட்டுகிறோம். இன்றைக்கி நிறைய வீட்டில் அப்படி இல்லை. மாமியார் ஒரு பக்கம், மருமக ஒரு பக்கம், எல்லாரும் சண்டைனாலும் பிரச்சனைனாலும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, இந்த என்னுடைய குடும்பத்தை நான் என்ன செய்கிறேன்? அன்பின் கயிறுகளாலே, அன்பினாலே நான் எல்லாரையும் இணைக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புத்தி உள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ நம்ம புத்தி உள்ளவர்களாக இருக்கணும்னா ஆண்டவர் சமூகத்தில் ஞானத்தை கேட்க வேண்டும். ஒருவன் ஞான போன பகுதியில் நான் பார்த்தோம். என்னன்னா, ஒரு சிலர் என்ன நினைக்கிறோம், படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான், படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ஞானம் வேணும் அப்படின்னு. எல்லாருக்குமே ஞானம் வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் ராஜா பாருங்க, ஞானத்தை கேட்டார். அவர் வேற எதுவுமே கேட்கல. ஆண்டவர் இடத்துல அவன் ஞானத்தை கேட்டதுனால தான் ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு பிரச்சனை அவர் என்ன செஞ்சாரு? ஞானமாய்
மாற்றினார். 2 ஸ்திரீகளுக்குள்ள சண்டை வந்துச்சு, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த 2 ஸ்திரீகளுக்குள்ளும் 2 பேருக்கும் குழந்தை பிறந்தது. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு அம்மா இன்னொரு குழந்தை மேலே விழுந்து அந்த குழந்தை இறந்து போகுது. ஆனால் அந்த அம்மா என்ன செய்யுது, அந்த குழந்தை இறந்ததை நினச்சி பக்கத்தில் அந்த அம்மா செத்து இருக்கிற குழந்தைய அந்த அம்மா பக்கத்தில் வச்சுட்டு இவங்க நான் உயிரடக்கிற குழந்தைய வச்சுக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை. அப்போது அவங்க போய் சாலமன் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, இது ஏன் குழந்தை தான், இது ஏன் குழந்தை தான், செத்து போன குழந்தை தான், அவள் குழந்தை அப்படின்றாங்க. அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை இது ஏன் குழந்தை. அப்போ 2 பேருக்கு அங்கே பிரச்சனை வருது. கடைசியில் அவர் என்ன சொல்கிறாரு ஞானமா, சரி ஒரு பட்டயத்தை எடுத்துன்னு வாங்க, என்ன செய்யுங்க, அந்த குழந்தைய 2ஆக வெட்டுங்க, இவங்களுக்கு பாதி கொடுங்க, இந்த அம்மாவுக்கு பாதி கொடுங்கன்னு சொன்ன உடனே உண்மையான தாய் என்ன சொல்கிறாங்க, போலியான தாய் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஆமாம் அப்படி தான் கொடுங்க அப்படின்னு. ஆனால் உண்மையான தாய் என்ன செய்கிறாங்கன்னா, வேண்டாம் வெட்ட வேண்டாம், அந்த குழந்தைய அவங்கக்கிட்டே கொடுங்கன்னு சொன்னாங்க. பாருங்க, அந்த இடத்துல அப்போ சாலமன் ராஜா நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, அப்போ இந்த குழந்தை அவங்களுக்கு தான் உண்மையான தாயினுடைய குழந்தைன்னு சொல்லி. அப்போ நம்ம ஞானத்தை கேட்கும் பொழுது, ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நமக்கு ஞானத்தை நாம் கட்டாயம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் கூட நமக்கு ஞானம் தேவை. ஞானமாய் பேசணும். இன்னைக்கு நிறைய பேர் பேச தெரியாமல் என்ன செஞ்சிடறோம், பேசிடுறோம். ஒருத்தரத்தில் நம்ம பேசுகிறோன்னா அவங்க ஏதாவது ஒரு காரியத்தை சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் அவங்ககிட்ட சொல்கிறோம். அது நம்ம ஒன்று சொன்னோன்னா அது 10ஆக போய் என்ன செய்யும், அந்த கிராமம் முழுசும் மாறிடும். அப்போது நமக்கு ஞானம் தேவை. நம்ம குடும்பத்திலும் ஞானம் தேவை. நம்முடைய கணவரிடத்தில் எப்படி பேசணும், நம்முடைய பிள்ளைகள் இடத்துல எப்படி பேசணும், நம்முடைய உறவினர்களிடத்தில் எப்படி பேசணும், அப்படியே போல சகோதரர்கள் அப்படிதான். அப்போ ஞானம் மிக 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 முக்கியமானது. ஹல்லேலூயா. அவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இயேசுவானவரே ஞானத்தினால் என்ன செஞ்சிருக்கிறாரு, வளர்ந்திருக்கிறார். அப்போ நமக்கு முக்கியமா ஞானம் தேவை. அப்போ மனது உருகிற தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அடுத்ததாக வாசிக்கலாம் வசனம் 41, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 41வது வசனம் வாசிங்க. ம் 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 எல்லாரும் சாப்பிட்டு என்ன செஞ்சாங்களா, திருப்தி அடைந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் திருப்தி அடையாத நிறைய காரியங்கள் இருக்குது. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை தாழ்த்துங்க, ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, என்ன இடத்துல ஒன்றுமில்லை ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒரு சிலர் பாருங்க, அழகை குறித்ததான பெருமை, ஒரு சிலருக்கு பணத்தை குறித்ததான பெருமை, ஒரு சிலருக்கு தன்னுடைய தலைமுடியினாலே ஒரு பெருமை, ஒன்றுமே இல்லைனாலும் அதில் ஒரு பெருமை. எனக்கு பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பாங்க, அதில் ஒரு பெருமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பெருமையை தேவன் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். இயேசுவே, என் படிப்பாக இருந்தாலும் சரி, என் வேலையாக இருந்தாலும் சரி, என் ஊழியமாக இருந்தாலும் சரி, என்னுடைய அழகாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நீ தான் கொடுத்தீங்க ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அடுத்ததாக நாம் வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். ம் 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 அடுத்தது வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த மனதுருகுகிற கர்த்தர் அநேக ஜனங்களை, அதாவது மேய்ப்பனில்லாத ஜனங்களை கண்டு அவர் மனதுருகினார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக அவர் குஷ்டரோகியை பார்த்து மனதுருகி அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அவர் நாயின் ஊரின் விதவையின் மகன் இறந்து போனதை பார்த்து அவள் அழுது கொண்டு போகிறார். எல்லாரும் அந்த மகனை தூக்கி கொண்டு போகிறாங்க. மறுநாள் அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அநேகம் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். மரித்து போனவன் ஒரு வாலிபன், அவனை அடக்கம் பண்ணும்படியாய் கொண்டு வந்தார்கள். அவளோ கைம்பெண்ணா இருந்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அம்மாவுக்கு கணவரும் இல்லை, இறந்து போயிட்டாரு. பையன் இருந்த ஒரு பையனும்
மரிச்சு போயிட்டான், ஒரு வாலிபன். அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, ரொம்ப அழுதுகிட்டு வராங்க. ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை இழந்திருக்கலாம். ஐயோ இந்த காரியத்தை இழந்துட்டேன்னு சொல்லி ஒரு வேளை துக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, அவளை அந்த கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க அழுதுன்னு போகிறாங்க, எனக்கு கணவரும் இல்லை, என் பிள்ளை, நான் ஒரே ஒரு மகனை வச்சிருந்தேன், அவனும் இறந்து போயிட்டானே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் துக்கத்தை எப்படி அவர்கள் வெளிப்படுத்துவது என்று சொல்லி ரொம்ப அவங்க அழுதுகிட்டே போகிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வராரு, அவங்கள பார்த்து அழாதே என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ காரியங்களை குறித்து வெளியில் சொல்ல முடியாத துக்கங்கள் இருக்கலாம், வெளியில் சொல்ல முடியாத பாரங்கள் இருக்கலாம், உங்களுக்குள்ளவே நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய சிந்தனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய வேதனை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய அழுகை அவர் அறிந்திருக்கிறார். அவர் கிட்ட வந்து பாடையை தொட்டு அவனை உயிரோடு எழுப்பி அவருடைய தாயிடத்தில் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இழந்து போனதை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். இந்த காரியத்தை நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரே, நான் அதிகமாக ஜெபித்து கொண்டிருந்தேன், என்னால் இப்பொழுது ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசித்து கொண்டிருந்தேன், என்னால் வாசிக்க முடியல. உங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை ஒருவேளை நீங்கள் அதை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இந்த இடத்துல என்னுடைய தாளந்தை நான் இழந்து போயிருக்கேன்ப்பா, நீர் கொடுத்த கிருபை நான் இழந்து போயிருக்கணும் ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, அந்த கிருபை எனக்கு தாங்க, அந்த தாளந்தை நான் மறுபடியும் உமக்காக பயன்படுத்தணும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. பாருங்கள், நன்றாக பாடக்கூடியவங்களாக இருந்திருப்பீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பின்வாங்கி போய் அந்த கிருபை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், அல்லது அதிகமாக நேரத்தை ஒதுக்கி தேசத்திற்காக ஜெபித்து கொண்டு இருந்திருக்கலாம், அந்த கிருபை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். நன்றாக நீங்கள் இசை வாசிக்கிறவர்களாக இருந்திருப்பீங்க, அது கொஞ்சமாக நீங்கள் இழந்து போயிருக்கலாம். அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியத்தில் நீங்கள் உற்சாகமாக இருந்திருக்கலாம், அவையெல்லாம் நீங்கள் இழந்து போயிருந்திருக்கலாம். எந்தெந்த காரியத்தை உங்களுக்கே தெரியாது, என்னென்ன காரியத்தை நான் இழந்து போயிருக்கிறேன், அந்த காரியத்தை திரும்ப நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உங்களுடைய வேதனைகளை அறிந்த கர்த்தர் உங்கள் கிட்ட வந்து உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மனதுருகினது மாத்திரமல்ல, அந்த வாலிபனை அவர் உயிரோடு எழுப்பி அவருடைய தாயினிடத்தில் அவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் இழந்து போனதை அனைத்தையும் எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே மனதுருகி அப்படியே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மனதுருகிற தெய்வம் தான், ஆனால் நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன், அவருடைய வார்த்தையினாலே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, அவர் சுகத்தை கொடுக்கிற தேவன். ஒருவேளை நீண்ட நாட்களாய், நீண்ட மாதங்களாய் ஒருவேளை உங்களுடைய பலவீனங்கள் நீங்காமல் இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அவர் மனதுருகி உங்களுக்கு பலவீனத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக நாம் வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். ம் 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 பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சாரு, அவர் வழிநடத்தி வந்தார். எத்தனையோ வனாந்தரமான வழியிலே அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்து அவர்களை வழிநடத்தி வந்தார். ஆனாலும் கூட அவர்கள் அந்த வனாந்தரத்தில் முறுமுறுத்தார்கள், எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு காய்கறி இல்லை, எங்களுக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி அவர்கள் முறுமுறுத்தார்கள். பாருங்க, வெங்காயத்துக்காக, கடுகுக்காக, வெந்தயத்திற்காக, இப்படி சாப்பாட்டுக்காக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா முறுமுறுத்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முறுமுறுப்பு இல்லாமல் யார் அவரோடு ஸ்தோத்திரம் பண்ணி அவரோடு கூட கடந்து வந்தாங்களோ அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். முறுமுறுத்தவர்கள் பாதியிலேயே மாண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையினாலே நம் முறுமுறுப்பு இல்லாதபடி ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைக்காய் நன்றி என்று சொல்லி அவருக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கணுமே தவிர அவரை முறுமுறுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்காமல் பாதியிலேயே மாண்டு போனார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், எதற்காக நாம் இப்படி வந்து உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் அவருடைய பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் ஆண்டவரே பரலோகத்தில் வந்து நாங்கள் சேரணும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் தான் பாடுகள், உபத்திரவம், அவமானம், நிந்தை எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் மீறி உமக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்திலே வந்து நான் சேரதான் இந்த ஆண்டவரே அப்பா இப்படி நாங்கள் வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்றோம்.
அது யோசித்து பாருங்களா. நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது தான் இவ்வளோ பெரிய பாடுகள். எல்லா பாடுகளையும் உபத்திரவங்களையும் நாம் தாங்கிக் கொள்வதற்கான கிருபை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, என்னோடு கூட எத்தனையோ பேர் என்னை விட ஆண்டவரே எங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், என் குடும்பத்தில் கூட எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாது இருக்காங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே. அந்த ஆத்துமாக்களை நம்முடைய சமூகத்தில் கொண்டு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை மாத்திரமல்ல உங்களோடு இருக்கிற ஆத்துமாக்களையும் தேவன் பரலோக ராஜ்யத்திலே நாம் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை காண்கிறோம். ஹல்லேலூயா. ஆகையினால இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வந்ததை அவர்கள் நினைக்கவே இல்லை. பாருங்க, நமக்கு எத்தனையோ பாடுகள் மத்தியில நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படாமல் இருந்தா இப்ப எல்லாரும் எங்கெங்கயோ இருந்திருப்போம். ஆனால் பாவ சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். நாமாக வரவில்லை, தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேசிக்கிறபடினாலே எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்காங்க. ஆனால் எல்லாரையும் விட்டுட்டு நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொண்டு இருக்கிற விதமே வேற. ஆகையினாலே அவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நம்முடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் மனதுருகிற தெய்வம் மாத்திரமல்ல, அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். மனதுருகின தேவன் மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தின தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அண்ணாந்து பார்த்து பிதாவினிடத்தில் ஜெபித்து அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தவராய் இருக்கிறார். நாமும் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஒன்றும் தடைப்படாமல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கடைசி வரையிலும் ஆண்டவரே எனக்கு என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்னை விட்டு எல்லாமே போனாலும் நான் உம்மை மாத்திரம் உறுதியாய் பற்றுக்கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் காணப்படுவோமானால் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் பரலோக ராஜ்யத்தில் போய் சேரும் வரையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி என்று சொல்லுவோம். அவர் மனதுருகிற தெய்வம், மனதுருகும் தெய்வம் இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மகனே மகனே மகளே, நீ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தி வருகிறாரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுவோம். முதலாவது அவருக்கு பிரியமான காரியத்தை செய்வோம். அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். ஏசப்பா உம்முடைய சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போவதே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு ஆறுதலான வார்த்தையா இருந்திருக்கலாம். ஆண்டவரே நான் புறப்பட்டு போகும் பொழுது ஆண்டவரே நான் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் மாத்திரம் நான் காத்திருக்க, ஆண்டவரே நம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையின் தேவனே உமக்கு நன்றி. யாரெல்லாம் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். அங்கும் இங்கும் பார்க்க வேண்டாம். ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி. நீர் பேசின ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே வார்த்தைகளையும் நினைத்து உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் கிருபை மாத்திரம் நமக்கு போதுமானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை இல்லாமல் நாம் வாழவே முடியாது. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கவே முடியாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த தாழ்மை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று கூப்பிடுவோமா. ஆண்டவரே அந்த தாழ்மை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா என்னிடத்தில் பெருமை இருக்குமானால் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா பெருமை உள்ளவர்களுக்கு நீர் எதிர்த்து நிற்கிறீராமே ஆண்டவரே. வேண்டாம் ஆண்டவரே, நீர் எதிர்த்து நின்றால் நான் எங்கே போவேன் ஆண்டவரே. அப்பா நீர் எனக்கு கிருபையா இறங்க ஆண்டவரே, என் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை உன் தகப்பன் தாய் உன்னை கைவிடலாம், எல்லாரும் உன்னை விட்டு விலகி போகலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபைகளுக்காய் நன்றி, இரக்கங்களுக்காய் நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வாக்குதத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குதத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே.
யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தில் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தில் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலமும் கையிலே எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. என் இரு பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. என் இரு பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. எல்லா கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. எங்கள் மீது மனதுருகிற தேவன், எங்களுக்கு நீர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவன். ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நீர் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.